ஹாய், வணக்கம். இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாங்களா? பாருங்கள், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நான் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட் அண்ட் பிரிஞ்சால், கத்திரிக்காய். இதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கேரட்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கத்திரிக்காய் சிம்பிளாக எடுத்துருக்குங்க. நான் இந்த 4 திங்ஸும் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, பஜ்ஜி செய்யறதுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இந்த பஜ்ஜி செய்யறதுக்கு மாவு நான் வீட்லேயே அரைச்ச அந்த கடலைப்பருப்பு மாவு, அது கூட கொஞ்சமாக பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், அடுத்தது உப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பஜ்ஜி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பிரிஞ்சால், வாழைக்காய் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பிரிஞ்சால் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கேரட் பாருங்கள், சூப்பர், வாவ், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கேரட்டும் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கும் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, கேரட் பஜ்ஜி. நம்ம ஒரே மாதிரியான பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டோம்னா போர் அடிக்குங்க. பஜ்ஜி மாவை நான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு போர் அடிக்காது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் நம்ம சாப்பிட்டா மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே பஜ்ஜி செய்தோம்னா நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ், எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம பஜ்ஜி போடலாம். வாங்க, இதை எண்ணெய் நம்ம நல்லா காய வச்சாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறேன்னா, பிரிஞ்சால் பஜ்ஜி தாங்க போட போகிறேன். பிரிஞ்சாலை நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பஜ்ஜி செய்ய போகிறோன்னா, பிரிஞ்சால் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். வாங்க போட்டுக்கலாம். அடுத்தது எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சரிங்க, ஆனியன் இருந்தாலும் சரி, கோஸ் இருந்தால் கூட சரி, கீரை இருந்தால் கூட நீட்டாக வச்சு அதில் நம்ம பஜ்ஜி மாவை போட்டு ப்ரெஷ் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி பச்சை மிளகாய், எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும், பீட்ரூட்டு, இப்படி எது இருந்தாலும் நம்ம பஜ்ஜியாக போட்டு சாப்பிடும்போது குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிட்ருவாங்க. என் பசங்க பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை டச் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நம்ம பஜ்ஜியாக போட்டு கொடுத்தோம்னா எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நான் இந்த பிரிஞ்சால் பஜ்ஜியை செய்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் சுட சுட எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பிரிஞ்சால் பஜ்ஜி நம்மளுக்கு ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் நம்ம போட்டுக்கலாம். குழந்தைங்க எந்தெந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடாமல் இருக்காங்களோ அந்த வெஜிடபிள்ஸை நம்ம பஜ்ஜி மாவில் போட்டு கொடுத்தோம்னா எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன இது போட போகிறோம், பஜ்ஜி போட போகிறோன்னா, வாழைக்காய் பஜ்ஜி தாங்க போட போகிறோம். வாழைக்காய் ரவுண்டு ஷேப்பில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம பஜ்ஜியாக போட்டுக்கலாம். பஜ்ஜியாக போட்டு இதே மாதிரி நம்ம எல்லா பஜ்ஜியும் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. வாங்க நம்ம என்னென்ன பஜ்ஜி போட்டுருக்கோன்றதை பார்க்கலாம். வாங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை பாருங்கள். நம்மளுக்கே கொஞ்சம் இதை சாப்பிடணும் போல் தோணும் இல்லைங்களா? நம்ம இப்போ வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் போட்டோம்னா அதை மட்டும் சாப்பிட்டா கொஞ்சம் 2-3 நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கும் போது இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இது பொட்டேட்டோ பஜ்ஜி, இது பிரிஞ்சால் பஜ்ஜி, அது பார்த்திங்கன்னா கேரட் பஜ்ஜி. கேரட் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வாழைக்காய் பஜ்ஜி, இதில் ஒன்று அதில் ஒன்று, இப்படி மாதிரி மாற்றி மாற்றி நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. போரும் அடிக்காதுங்க. டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜிலாம் சாப்பிட பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்னென்ன நீங்கள் செய்வீங்க ஸ்நாக்ஸ்ன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பால் நல்லா காய வச்சுட்டேங்க. இந்த பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடாக ஒரு கப் காஃபி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, பால் கூடயே கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு பால் கூடயே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த
கோத்தாஸ் காஃபின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். 2 rupees பேக்கெட்டு தான் இது. இது வந்து நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி என்ன ரொம்ப திக்னஸாகவும் இருக்காது, ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, மீடியம் சைஸில் இருக்கும் இந்த கோத்தாஸ் காப்பி. குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த 2 rupees பேக்கெட்டில் நம்ம பாதி போட்டாலே போதும், அது வந்து காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பஜ்ஜி வெரைட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காஃபி சுட 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 இந்த கோத்தாஸ் காப்பியும் நம்ம வந்து சேர்த்து குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக அமையும். யார் யாருக்கு பஜ்ஜிலாம் சாப்பிட்ட பிறகு காஃபி குடிக்க பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, நல்லா ஆற்றிக்கலாம். நாங்களாம் பஜ்ஜிலாம் சாப்பிட்டு ரெடி பண்ணியாச்சு. காஃபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான், யாரும் வந்து காஃபிலாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு இந்த பஜ்ஜி அதே மாதிரி கார ஐட்டம்லாம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் காஃபி சாப்பிட்டோம்னா ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து காஃபி வந்து போட்டுட்டேன். பாருங்கள், சாப்பிடலாம் வாங்க. யார் யாருக்கு காஃபி பிடிக்கும், யார் யாருக்கு டீ பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைவருக்கும் நன்றி. பாய்.